கேட்டா தன்னெழுச்சியாக வந்தார்கள், மக்கள் நொந்து போனார்கள். மக்கள் கொஞ்சம் தான் வருவாங்க, மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கள் தான். ஏன்னா சிங்கம் எப்போ வருதுன்னு வருது, நம்ம சிங்கத்தை பார்க்க கூட தானே செய்யும். நயன்தாரா வந்தா கூட கூட்டம் கூடும். ஏன்னா அவனுக்கு பார்த்து இவன் வச்சுக்கிற ஓட்டர் செல்போன்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு எல்லாத்தையுமே காமிங்க, அவன் ஜென்ம சாபல் அடைஞ்சான். திரும்ப நயன்தாரா வந்தாங்க, பாத்தீங்களா எல்லாம் செல்போன் 2 நாள் வச்சுட்டு இருப்போம். காமிப்பான், 4 பேட்டை காமிப்பான், ஃபேஸ்புக்கில் போடுவோம், அது பண்ணுவோம், அதோட மறந்துடுவோம். டோல்ல வண்டி நிற்கிது, அந்த டோல்ல இவங்க கற்பூரம் சுற்றி ஆர்த்தி இருக்கிறதுல குழந்தை எலுமிச்சை பழமா நான் 10 கிராம் எம்எல்ஏ ஏற்றி போல எவனும் செய்ய மாட்டாங்க. என் தலைவன் வந்துட்டான், நான் 10 கிராம் எம்எல்ஏ ஏறி 4 பேர் 4 வீல், ஏய் நீ ரெடியா வீட்டுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடறா அப்படின்னு பண்ணாம விட்டாங்க. அதோட சந்தோஷப்படுவேன். டோல்ல நிற்கும் போது டம்மு மேல தாவி சார் அதுல ஏறதுக்கான வாய்ப்பு வரும் சார். மேல இருந்து குதிப்பாங்க, நம்மளால எல்லாம் செய்வாங்க. 21 ஏற்றான் பாத்தீங்களா, விஜய் இருக்கும்போது அந்த வேலு மாலெல்லாம் விட்டாங்க, வாங்கினாரு. கை விட்டா தட்டி விட்டாப்ல, ஏன்னா தொட்டாருன்னா கையை பிடிச்சிருவான், கையை பிடிச்சி விரல ஒடிச்சு ஏத்துருவான். ஏய் இத பார் விஜய் விரலு. வணக்கம், நான் முத்தலீஃப். ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன். அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு. அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன். என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. எங்களை போன்ற பலருடைய பேட்டிகள் எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். விஜயோட சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சு திருச்சியில பிரம்மாண்டமா நடந்தது. திருச்சியே அதிருதுன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க விஜயோட சுற்றுப்பயணத்தை? இன்னைக்கு காலையில ஒரு திருச்சி வந்துட்டு அங்கிருந்து ஒத்தக்கடையா மரக்கடை அங்க பேசுறதா 10:30 மணிக்கு அப்படின்னாங்க. ஆனா இவரு இறங்கினதுல அங்க இவருடைய அந்த பிரச்சார வாகனத்தை கொண்டு வச்சுக்கிட்டு திருச்சி விமான நிலையத்திலேருந்து இவர் ரோட் ஷோ பண்ணது திருச்சி நீங்க சொன்ன மாதிரி அது இருந்தது தான். ஆனா அந்த மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை அப்படின்றதுலாம் ஒரு விஷயம். ரோட் ஷோ இல்லை, நான் பிரச்சாரம் தான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இவர்கள் பண்ணது ரோட் ஷோ. கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள்ல இருந்து தொண்டர்களை வர வச்சு இந்த வேலைலாம் பண்ணியிருக்காங்க. இது அந்த அது விஜயை தாண்டி தாவேகாக்கும் இது ஒரு சிக்கல் தான். ஏன்னா அடுத்தடுத்து போலீஸ் பர்மிஷன் கொடுக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் கணக்கில் எடுத்துப்பாங்க. நாகப்பட்டினத்துல பர்மிஷன் இல்லை, அந்த டேட்ல வேற எது அப்படின்னு இருக்காங்க. இப்ப எல்லாத்துக்கும் பர்மிஷன் மற்ற விஷயம் பண்றதுக்கு இதெல்லாம் காரணம் காமிப்பாங்க. இவங்களால இவ்வளவு பிரச்சனை வந்தது, இவர்கள் இந்த வேலையெல்லாம் பண்றாங்கன்னு. அப்போ இந்த கூட்டங்கள் இந்த மாதிரி இவர் பண்றது பிரச்சார பயணமா இல்லை ரோட் ஷோவான்னு முதல்ல அவங்க கட்சி தாவேகா முதல்ல முடிவு பண்ணணும். ஏன்னா பிரச்சார பயணம் அப்படின்னா ஒரு இடத்துல பேசுறதுன்றது, அதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போறது. இப்ப நீங்க முதல் இடத்துல வர்றதுலயே திருச்சியில இந்த வேலையை பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ரோட் ஷோ. அப்போ பிரச்சார பயணம் இடத்துக்கே நீங்க இன்னும் சேராது. நீங்க 3 மணி 3:30 மணிக்கு வர்றீங்க. பிரச்சார பயணத்துல பிரச்சாரம் மிக முக்கியம். ஆனா நீங்க பண்ண பிரச்சாரம் முடிஞ்சு பண்ண ஒரு 15 நிமிஷம். அதுலயும் சும்மாவே நீங்க டெம்ப்ளேட் தான் பேசுவீங்க. இது மைக்கு வேலை செய்யல, அது இதுன்னு ஒரு பிரச்சனை. அப்போ நீங்க மக்கள் பிரச்சனையை தொட்டு பேசுறதுன்றது அப்படி மேலோட்டமா அது பண்ணீங்களா, ஹெட்லைன்ஸ், ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ். ஒரு கட்டுரை எழுதுறோம்னா அந்த ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஒரு கீ பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அப்படி அந்த பேராகிராஃபுக்கு என்ன அந்த பேராகிராஃப்ல இருக்குன்றதுக்காக கொடுப்போம். இவர் அந்த பேராகிராஃப்லாம் தூக்கிட்டு அந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு பேசிட்டு போயிடுறாரு. ஒவ்வொரு தடவையும் இந்த வேலையை தான் பண்றாரு. அதை நம்ம சுட்டி காமிச்சாலும் அது எதுவும் கிடையாது. அப்புறம் தமிழகத்துடைய தலையாய பிரச்சனைகள்னு சில இது இருக்கு. அதை பேச்சுல நீங்க எல்லா மாவட்டத்திலையும் நீங்க சொல்லலாம். குறிப்பா போதை கலாச்சாரம், டாஸ்மார்க்கு, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் அவர் தொடர்றதே கிடையாது. இந்த மாவட்டத்தில் இதை பத்தி பேசணும் அப்படின்னு நம்ம அடிக்கடி எல்லாருமே சொல்றாங்க. உடனே இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 5 பிரச்சனை எடுத்து டெம்ப்ளேட்டு, மணல், அது இதுன்னு காவிரி பிரச்சனை பேச வேண்டியதுன்னா, கர்நாடகாவில் மேகதாட்டு அணை கட்டுகிறார்களே, என்ன செய்கிறீர்கள் நீங்கள் அப்படின்னா, என்ன செய்வோம் தெரியுமா, ஜனநாயகத்தை ரிலீஸ் ஆகும் பார்த்துக்கோன்னு. அப்போ அந்த செயலை திரும்ப பார்க்க மாட்டாங்க. ஐயோ
ஆனாப்பா கா அப்படின்னு கூட வேணாம். திருச்சியை காவிரி இல்லாம நீங்க திருச்சியை பார்க்க முடியுமா சார்? ஆனா காவேரின்னு ஏதோ சொன்ன மாதிரி இருக்கு சார். அந்த மைக் விவசாயிகள் அப்படின்னாரு, ஏதோ விவசாயிகள் சரியா கேட்கல சார் வெளியில. அது நீங்க மேகதாட்டானே இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாரு. கர்நாடகாவெல்லாம் நீங்க அதை தொடவே மாட்டாரு. தொட்டாருன்னா முடிச்சு விட்டுருவாங்க. ஓகே. திமுககாரங்க அதை பேட்டரை பெருசாக்கி ஜனநாயகன் ஏதாவது பண்றது பார்ப்பாங்க. இன்னொன்னு ப்ரொடியூசர் அங்கே தானே, இவரு அந்த படம் ப்ரொடியூசர் கர்நாடகா, அதனால அந்த மாதிரி. இன்னொன்று இவர் எங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் மேலோட்டமாக தொடராரு. அதுல முக்கியமானது இன்னைக்கு நடந்த இந்த ரோட் ஷோ, மக்களை போட்டு வாட்டி வதைத்த அந்த ரோட் ஷோ. இந்த மாதிரி செய்யறதெல்லாம் வந்து இவர் கூடிய வரைக்கும் தவிர்த்துட்டா நல்லது. ஒன்றும் ஹெலிகாப்டரில் போய் இறங்குங்க. ஒருவேளை நீங்கள் வந்தால் ஸ்தம்பிக்கும் அப்படின்னா ஹெலிகாப்டரில் போய் குறிப்பிட்ட கிரவுண்டில் மக்களை திரட்டிட்டு நீங்கள் ஹெலிகாப்டரில் போய் இறங்கி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லையா நீங்கள் முன்கூட்டியே வந்துட்டு வண்டி அங்கே வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி பண்ணணும். அதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். அஜித் குமார் வீட்டுக்கு மட்டும் நைட்டு போக தேர்தல் இல்லை அப்போன்னா சொல்லிட்டா போனார். அந்த மாதிரி யாராவது ஒரு கேட்டால் ஸ்டார் ஹோட்டலில் இந்த ஸ்டார் ஹோட்டல்லே தான் தங்குவீங்களா? பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டே வேணுமா? எவ்வளோ சினி பிரபலங்கள் வீடுகள் இருக்குது, எவ்வளோ பெரும் பணக்காரர்கள் வீடு இருக்கும். கட்சிக்காரர் நினச்சா ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் ஒரு ரூம் ஒரு நைட் தான் தங்க போகிறாரு, பண்ண முடியாதா? அப்போ அந்த மாதிரி தங்கிட்டு டக்குன்னு காலைல அந்த ஸ்பாட்டுக்கு வர்ற மாதிரிலாம் பண்ணலாம். அப்போ எவ்வளோ தூரம் ஒத்தக்கடை வர்றீங்க, ஒத்தக்கடையில் பிரச்சாரம்னா அந்த இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு வர்ற மாதிரி பண்ணிட்டு பேசலாம்ல. ஆனால் இவங்க நோக்கம் என்ன? ஏர்போர்ட்டில் இங்கே ஏறுறதுலேருந்து அங்கே இறங்கி ஏர்போர்ட்டுக்கு எல்லாரையும் வர வச்சு அங்கேருந்து அப்படியே அந்த மாப்பிள்ளை அழைப்பு கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கூப்பிட்டு வந்தா பின்ன 3 மணி நேரம் 8 மணி நேரம் தான் ஆகும். அப்போ இது எல்லாமே காவல்துறை எல்லாருமே கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. கேட்டால் தன்னெழுச்சியாக வந்தார்கள், மக்கள் நொந்து போனார்கள். மக்கள் வந்து கொஞ்சம் தான் வருவாங்க. மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் தான். ஏன்னா சிங்கம் எப்போ தானே வருது. ஆமாம். அப்போ சிங்கத்தை பார்க்க கூட தானே செய்யும். நயன்தாரா வந்தால் கூட கூட்டம் கூடும். கூடாதான்? கண்டிப்பா கூட. நயன்தாரா நகை கடையை திறந்து வைக்க வருகிறார், ஏர்போர்ட்டில் இருந்து அவரை ஊர்வலமாக அழைத்து வரணும், அவ்வளவுதான். இதே மாதிரி தான் வரும். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்து இவன் வச்சுக்கிற ஓட்டர் செல்போன்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு எல்லாத்தையுமே காமிக்கணும். அவன் ஜென்ம சாபனை அடைஞ்சிடும். தெரியுமா நயன்தாரா வந்தாங்க பாத்தீங்களா, எல்லாம் செல்போன் 2 நாள் வச்சுட்டு இருப்போம். காமிப்பான், 4 பேட்டை காமிப்பான், ஃபேஸ்புக்ல போடுவோம், அது பண்ணுவோம், அதோட மறந்துடுவோம். அவ்வளவுதான். சார் நேரத்துல இருந்து இந்த அலப்பறை தொடங்கினாம இருக்கு சார். அதாவது ஒரு டோல்ல வந்து வண்டி நிக்குது, அந்த டோல்ல இவங்க கற்பூரம் சுத்தி ஆர்த்தி எடுக்கிறதுல இருந்து குடம்பு எலுமிச்சை பழமா நான் 10 எம்எல்ஏ ஏறிட்டு போலன்னு எவனும் செய்ய மாட்டாங்க. என் தலைவன் வந்துட்டா நான் 10 எம்எல்ஏ ஏறி 4 பேர் 4 வீல், ஏய் நீ ரெடியா வீட்டுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடறா அப்படின்னு பண்ணாம விட்டாங்க. அதோட சந்தோஷப்படுங்க. இன்னொன்னு அந்த வண்டியிலே ஏறாம விட்டாங்கல்ல, டோல்கேட்ல நிற்கும் போது டம்மு டம்மு டம்முன்னு மேல தாவி. சார் அதுல ஏறதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை சார். ஏங்க மேல இருந்து குதிப்பாங்க, நம்மளால எல்லாம் செய்வாங்க. ஏற்றான் பாத்தீங்களா, விஜய் இருக்கும்போது அந்த இது மாதிரி அவெல்லாம் செய்வானுங்க. ரோட் ஷோ போகும்போது அவர் அந்த அதாவது அந்த விண்டோவை பிடிச்சி ஏறி உள்ள கையெல்லாம் விட்டு என்னமோ பண்ணாங்க சார். வேலெல்லாம் கூட கொடுத்தாங்க சார். வேலு மாலெல்லாம் கொடுத்தாங்க, வாங்கினாரு. கை விட்டா தட்டி விட்டாப்ல. ஏன்னா தொட்டாருன்னா கையை பிடிச்சிருவான். கையை பிடிச்சி விரல உடச்சி எடுத்துருவான். ஏய் இதை பார் விஜய் விரலு சுட்டு விரலு வா பார். ஆமா அவங்க என்ன இருக்கு தில்லிப்படத்துல முத்துப்பாண்டி விஜய் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆமா சட்டை இடி புடிச்சா வச்சிங்க, இழுத்து அறுந்துச்சு வச்சிங்க, அப்படியே பார்த்தியா சட்டை அவள்தான் அப்படியே காமின்னு ஒவ்வொருத்தனத்துக்கு கும்பிட்டுமா உட்காந்து சேர்ல உட்காந்து போட்டா எடுத்தணும் தானே. அதனால இந்த மனநிலையை இவங்க மெயின்டைன் பண்றது. டெய்லி வேண்டாம் யாரா விஜய் தானே என்ன போறாரு, திருச்சிக்கு வந்து நீ போல திருச்சிக்கு தானே வந்துக்கிறாரு, நான் பெரம்பலூர்ல இங்க வருவார் பாத்துக்கலாம் அப்படி போயிடுவான். இப்போ எல்லாம் வண்டி கட்டிக்கின்னு தானே, அதுக்கு தானே சனிக்கிழமை வந்து ஃப்ரீ, வேலை ஒரு நாள் லீவு கொடுக்கலாம் கொடுக்காட்டி போ அப்படின்ட்டு எல்லாம் வண்டி கேட்டு இங்கே வந்துடுறது. மறுநாள் லீவு தானே, சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல, அவ்வளோதான். ஓகே நமக்கு என்ன வேலை? நான் பேசினாரு, இதை பேசினாரா அதை பேசினாரா, 2 நாள் நம்ம 3 நாளில் உருட்டுவோம். அதுக்கப்புறம் அவனு ஏதாவது ட்விட்டரில் போட்டால் வந்து அடிச்சுட்டு இருப்பானு, ஆள் வச்சுலாம் அடிப்பானுங்க. அப்புறம் அவன் சாதனையெல்லாம் போட்டுன்னு இருப்பான். சார் அப்படி பேசுறது ஏதாவது நோட் பண்ணி வரலான்னு பார்த்தா சரியா கேட்க முடியல. டிஎம்கே சரியான சார் எது பண்ணாலும் டிஎம்கே சதினா நம்ம தான் பண்றது. அவருக்கு பேச வரலையா, அதுக்கு யார் சதியா? அரசியலே பேச வரலையா, அது யார் சதியா? அரசியலே தெரியாம ஒரு பொதுச் செயலாளர் வச்சுட்டு இருக்காரு, அது யார் சதி? திமுக சதியா? கொடுக்கறது எல்லாம் ஒண்ணுக்கும் அரசியல் தெரியலையே, அதுக்கு யார் சதி? கொடிக்கம்ப சாதிச்ச கொடிக்கம்ப நின்று போல் நட்டு போடணுமா, பூஜை பண்ணிட்டு இருக்கணுமா, அது யார் சதி?
மாநாடு நடத்துறீங்களா, மேல் கூரை போட்டீங்களா, அதே சதி கதையா இருக்குது. எது பண்ணாலும் டிஎம்கேனா டிஎம்கே உங்களை ட்ரால் பண்ணோம் பாருங்க. இனிமேல் ட்ரால் பண்ணிட்டாங்களா, கொத்து பரோட்டா பாட்டு பண்ணான்னு போட்டு விட்டாங்க. அதை நம்பி 4 பேர் எடுத்து ட்விட்டர்ல போடுவாங்க, அங்க பாரு கொத்து பரோட்டா போட்டாங்க. நல்ல வேலை நம்மளாம் பார்த்தோம், அதனால தெரிஞ்சுது. என்ன விஷயம்னா டிஎம்கே ட்ரால் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மெட்டீரியல் அவர் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. மைக்கு வேலை செய்யறீங்க, என்னென்ன தடை வருமோ எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும். என்ன தடை பண்ணிட்டாங்க, பவர் கட் பண்ணா ஜென்செட் வச்சுக்கோங்க. வெளியில இருந்து பண்றீங்கல்ல, லைவ் கொடுக்குறீங்க, அங்க ஒரு ஆபீஸ் பிடிச்சி போட்டு பண்ணிருப்பீங்க, ஜென்செட் வச்சுக்க வேண்டியதுதானே. இதான் வருது ஹோண்டா போட்டு ஒரு வீடு தான் அது வாட்டில் ரவுட் ஆக போகுது. அப்புறம் இதெல்லாம் கதையா, இவங்க தான் அதே கிடையாதுன்றேன், நாலேஜே இல்லைன்றாங்க. கொடி 55 நட்டுட்டு எவனாவது போல் நட்டு போடாம வேலை பார்த்துட்டு இருப்பானா, அதுவும் எவனாவது தான் பார்க்கணும். ஏன்டா அவங்களுக்கு டைம் கொடுத்தா அவ்வளோ தென்னாட்டா அவங்களுக்கு. இப்ப சாயிரம் பாடுறான் அப்படின்ட்டு அது சாயம் சார், ஐயோ பாவம் அந்த வண்டியில 4 பேர் இருக்கிறான், இது காலி வண்டி உள்றா அது மேல அப்படின்னு போட்டு நடக்குதா இல்லையா. அப்புறம் இது மாநாடுன்னு கூட்டுறது. மாநாடு எவ்வளவு நாள் நடக்கும், ஒரு நாள் தான் நடக்கும் மாநாடு. அதை பொதுக்கூட்டம் மாதிரி வர வச்சுட்டு நேற்று சீமான் தானே பேசினாரு, எவனாவது மாநாடுல உட்காந்தானா, அவ்வளவு சேர் போட்டிங்கன்னா உட்காந்தானா அது மாநாடு ஆடாது. மாநாடு எப்படி நடக்கும்னு சொன்னார்ல, அதான் உண்மை. அவர் சொன்னார்ல, சிங்கம் வந்து சிங்க காட்டுல இருந்து இதுக்கு வரல, வேட்டைக்கு வரல, வேடிக்கை காட்டுதான் அவன் வந்துச்சு அன்னைக்கு. ஏர்போர்ட்ல இருந்து என்ன இதுக்கு வர்றீங்க நீங்க, அந்த வண்டியை வச்சுக்கிட்டு ஏங்க வரீங்க ஏர்போர்ட்ல இருந்து? ஏர்போர்ட்ல இருந்து ஒரு வண்டியில ஏறி நேரா உள்ள வர வேண்டியதுதானே, அந்த வண்டியை நேரம் அங்க நிறுத்த வேண்டியதுதானே. நீங்க வேற ஏதாவது எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பான், நீ வேற ஏதாவது வண்டியில ஏறி நேரம் வந்தனா முடிஞ்சு போச்சு. அவன் எல்லாம் அங்க பாத்துட்டு இருப்பான், தளபதி வர்றாருன்னு. அவனை தாண்டி தான் வண்டி போயிருக்கும், முடிச்சிடுச்சுல சார். அப்படி நிறைய தலைவர்கள் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பேர் பண்ணிருக்காங்க சார். அந்த வண்டி அங்க நின்னாலும் அந்த வண்டியை விட்டு வைப்பாங்க. ஆனா ஒரு பைக்ல கூட ஹெல்மெட் போட்டு போயினா இருக்கலாம், எவ்வளவு தெரிய போகுது. இல்ல அந்த வண்டி பிரச்சார வண்டி அங்க முன்கூட்டியே வந்து நின்னாலும் அந்த வண்டியை விட்டு வைப்பாங்க சார். பிரச்சார வண்டியில ஒருத்தர விஜய் மாதிரி உட்கார வச்சுன்னா அதை சுத்தின்னு இருக்க போறான். அப்புறமா கதவை வந்து பாடுறா விஜய் இல்லடா போடா அப்படின்ட்டு போயின்னு இருக்கலாம். பிரச்சார வண்டி அங்க போயிடணும்லங்க, பிரச்சாரம் பண்ண போறீங்க. இது வந்து ரோட் ஷோ நீங்க பண்றது. அது பண்ணாம நீங்க திருச்சியிலேயே போய் தங்கிருக்கலாமா, முன்னாடியே தங்கிட்டு நீங்க போலாமா. காலையில 8 மணிக்கு தான் சார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் தரலன்னா என்ன கதை இது. 5 ஸ்டார் ஹோட்டல் தாண்டி திருச்சியில உலகமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அட ஒரு இதே போட்டுடலாங்க, கண்டெய்னர் இதே போட்டுடலாங்க. இப்பெல்லாம் கண்டெய்னர்லயே ஒரு எல்லா வசதியும் இருக்குது, கொண்டு வந்து இறக்கிடலாங்க. அந்த ஒத்த மரக்கடைக்கு கொஞ்சம் முன்னாடி இறக்கிட்டு அங்கேருந்து நீங்க கார்ல வந்துடலாங்க. வரணும்னா நீங்க என்ன வேணா பண்ணலாமாங்க, ஒன்றும் அது இல்லை. சும்மா அப்படின்னு நடிக்கிறது 4 வருஷம் பாருங்க. ஐயோ இதெல்லாம் பொதுமக்களுங்க, பொதுமக்களுக்கு மரம் ஏற தெரியாதாங்க. இந்த அளவுக்கு மரம் ஏற மாட்டானே பொதுமக்கள், இந்த அளவுக்கு சவுத்துல ஏற மாட்டாங்க பொதுமக்கள். துண்டு போட மாட்டானே. அதெல்லாம் விட்டுருங்க, அது கூட யாரா போட்டுருங்க. மரம் ஏற தெரியுமா பொதுமக்களுக்கு? செவரு பயமா இருந்தது சார். உங்களுக்கே பயமா இருக்குன்னா பாத்துங்க, அவங்க வீட்டுல பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும். இதான் நிலைமை. அதாவது ஒரு கட்சி இது, நான் ஒரு படம் ஒன்று சேரன் எடுத்துருப்பாப்புல, தொண்டர்கள் நடிகர்களால எப்படி இது பண்ணப்படுறாங்க. நீ அரசியலுக்கு வந்துட்டேன்னா அவனை கொஞ்சமாவது அரசியல் பண்ணணும். நீயும் சேர்ந்து அதே அறகுறையிலேயே போயிருந்தேன்னா, அவர் ஒருத்தர் பொதுச் செயலாளர் மைக்க திட்டோம்னா அவர் தஞ்சாவூர் தலையாட்டி போமா தலையாட்டின்னு போறாரு. ஏதாவது சொல்லி தொலையா கியூட்டா வர சிரிக்கிறாரு சார். கியூட்டா வர உங்களுக்கு கியூட்டா தெரியுது, கியூட்டா இருக்கு. அவன் போடுறான், அவன் அவரை வச்சு பொழைப்பான்னு நினைக்கிறான், கியூட்டா இருக்கு. நமக்கு பார்த்தா காண்டாகுது. ஏதாவது அரசியல் சொல்லியானா அப்படி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜான்னு ஓடின்னு நம்ம தலையெழுத்து இதுதான். இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே சார். குடம்லாம் அந்த இது மஞ்சள் குடம்லாம் எடுத்துட்டு வந்து பூஜை எல்லாம் பண்ணாங்க சார் வண்டிக்கு. அதெல்லாம் வந்து பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் பண்ணலாமான்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் வந்து வண்டியோட பெரியாருடைய கொள்கையில இதெல்லாம் இருக்கான்னு கேள்வி கேட்கிற கட்சியில இருக்கிறவங்க இதெல்லாம் இருக்கா நான் கேட்கறேன். திமுககாரங்களாம் கேட்பாங்க, நீலாம் இருக்கியா, உன் வீட்டுல ரகசியமா நான் திருநூறு வச்சுன்னுக்கிறேன். சரி கல்யாணம் எப்படி பண்ற, ஐயரை வச்சுதானே பண்ற. ஓகே அப்புறம் என்ன, இல்ல வீட்டுல எங்க அம்மா அப்பா ஒத்துக்கல தெரியுமா, இல்லாட்டி நான் வந்து அப்படியே கத்த கட்டி லவ் பண்ணி அம்மா அப்பாட்ட பர்மிஷன் கேட்டா ஒயின் ஷாப்ல போய் சாலை கடிக்கிறியா, அம்மா அப்பா ஒத்துக்கிறாங்களா, தம்பி இன்னைக்கு போய் ஆஃப் அடி நாளைக்கு ஃபுல் அடி, இன்னொரு நாள் ஆஃபும் பீரும் சேர்த்து அடின்னு வீட்டுல சொல்லி அனுப்புறாங்களா? அப்பெல்லாம் அம்மா அப்பா பேச்ச கேக்குறியா? கல்யாணத்துக்கு மட்டும் சடங்கு எங்க அம்மா அப்பா ஒத்துக்கல பண்றல்ல, அங்க பெரியார் வரலையா? இலக்கியம்ல அவங்க இதே இதுதான் அங்க
சார் இன்னொன்று அந்த வாகனத்துல வந்து மீண்டும் வந்து அண்ணாவோட படமும் எம்ஜிஆரோட படமும் இடம்பெற்றிருக்கு. அண்ணாவை எம்ஜிஆரையும் இல்லாம எல்லாம் அரசியல் பண்ணவே முடியாது. தவக்காவில் யாராலையும் முடியாது. அவர்கள் ஒரு ஐகானிக் லீடர் ஆயிட்டாங்க. நீங்க அவங்க எல்லாமே ஜெயலலிதா படம் போடாம சந்தோஷப்பட்டு. ஆனா அவங்களோட டைலாக் சேர்த்துக்கிட்டார்ல சார், சொன்னீர்களே செய்வீர்களா. ஜெயலலிதாவுடைய டைலாக் இவரே கேட்டு நிற்பாரு. ஸ்டாலினே கேட்டு நிற்பாரு. அவரும் அந்த மாதிரி கேள்வி கேட்டு நிற்பாரு. அதான் ஏதாவது ஒன்று பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம், இதுல எடுத்துக்கலாம். இது எல்லாம் இந்த டீம் தானே. இந்த என்ன டீம் சொல்லுவாங்க, அது ப்ரொஃபஷனல் டீமா, ப்ரொமோஷன் டீமா, அந்த ஸ்ட்ராட்டஜி டீம். அதுக்கு வேலையை தான் அப்படி போங்க காக்கி பேண்ட் வேலை சட்டை மட்டும்தான் போடணும். ஏன்னா ஸ்கூல் லீவ் விடுறாங்கல்ல, ஸ்கூல் பசங்க தானே. நம்ம பெரிய நம்மள மாதிரியே பாரு யூனிஃபார்ம் போட்டுக்கிறார், காக்கி பேண்ட் வேலை சட்டை. அப்படி இப்பெல்லாம் மாத்திட்டாங்களே யூனிஃபார்ம். அந்த காலத்துல யூனிஃபார்ம் வந்து காக்கி பேண்ட் வேலை சட்டை தான். அதனால அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு எப்படி ஏறணும், எப்படி நடக்கணும். அது சார் நிறைய பெண்கள் வந்து அங்கே கூடியிருந்தாங்க சார். விஜய் பார்த்த உடனே அழுதாங்க சார். நான் விஜய் பார்த்துட்டேன் அழுதாங்க சார். கடவுள் அவரு பார்த்தோன்னு அழுகுறாங்க. இதுதான் அது. இந்த மாதிரி இதுதான் இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்களை வச்சு தான் இவர் இந்த ரோட் ஷோ இந்த மாதிரிலாம் நடத்துறாரு. ஆக்சுவலாக இவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும், அரசியல் படுத்தணும். அது எதுவுமே கிடையாது சார். அட்லீஸ்ட் விஜய் அவர்கள் கூட இந்த மாதிரி வராதிங்க, வழிநெடுகிலும் இந்த மாதிரி பின்தொடராதீங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு கூட ஏன் சார் விட மாட்டாங்க? அவரு பேசல சார் மைக்ல. அவரு எப்படி பேசுவார்? எல்லாம் கொடுத்துட்டாங்க. நீ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யாதீங்கன்னு கூட கொடுத்துட்டாங்க. இதை போடுறா அதில் ஏறக்கூடாது சொல்லிடுறாங்க. அப்புறம் ஏற்றுவோம். டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறக்கூடாது. அதாவது கௌரவமாக சொல்கிறாங்க. மின்மாற்றிகள், கட்டடங்கள், ஒற்றைச்சுவர்கள், அது இதுன்னு சொல்லி இவர்கள் அருகில் கூட செல்ல வேண்டாமா. அருகில் தானே செல்ல வேண்டாம், ஏறக்கூடாது சொல்லணும்னு ஏறினுக்கிறான். மேலே உயர் போவாங்க திருச்சியிலலாம், கீழே ஒன்றும் அதிகமா கொஞ்சம் பட்டுச்சுன்னா முடிச்சு அவனை பிடிச்சவன், அவனை பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் சேர்ந்துட வேண்டியதான் போய். சார் இன்னொரு விஷயம் அந்த பெருசாக பண்ணியிருந்தாங்க சார். எம்ஜிஆரோட சிலையை கூண்டில் போட்டு பண்ணியிருந்தாங்க சார். எம்ஜிஆருடைய சிலை எப்பவுமே கூண்டில் தான் இருக்கும். தலைவர்கள் நம்ம ஊர் இதுதானே, எதுக்கு சிலை வைக்கிறதுன்னு தெரியல. சிலையை வச்சுட்டு அந்த சிலையை எவனா அடிச்சு வச்சு அதனால ஒரு பிரச்சனை வரும், அதனால ஒரு கூண்டு. அம்பேத்கர் எங்கேயா வெளியே இருக்கிறாரா? அம்பேத்கர் பெரியாரோட சிலை எப்பவுமே வெளியே இருக்கும். சென்னையில எல்லாம் எம்ஜிஆரோட சிலை, ஜெயலலிதா சென்னையில அவனும் கண்டுக்க மாட்டான். சென்னையில அம்பேத்கர் சிலை மட்டும் கூண்டு வெளியாகுது. இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கிராமத்துல குடிச்சிட்டு வருவான். நானே கிழிஞ்சல் கேட்டுக்கிறேன், நீ கோட் சூட் போட்டுனுக்கு 2 டக்குன்னு அடிச்சு போடுவான். மறுநாள் பார்த்தா அது பெரிய ஜாதிக்கார ஒரு மாதிரி ஆயிடும். அம்பேத்கர் அடிச்சான், யார் அடிச்சான்னு. அப்புறமா சிசிடிவிலாம் வச்சு பார்த்தா அந்த நாய் செல்லா காசு, இது குவார்டர் காசு இருந்திருக்காது, அது இந்த மாதிரி போட்டு அடிச்சிருக்கும். அது பார்த்தா ஒரு ஜாதி கலர் மாடும். அதனால எல்லா தலைவருமே கூண்டுக்குள்ள வச்சிருக்கு. சுதந்திரத்துக்கு பாடுபட்டோம்னா நீ கூண்டுக்குள்ள இருக்கிறாங்க. பெரியார் ஆய்வினாரு, அவரை போட்டு கூண்டுக்குள்ள வச்சுறாங்க. முத்துராமலிங்க தேவர் கூண்டுக்குள்ள வை. அதனால எல்லாரையும் கூண்டுக்குள்ள வச்சுட்டு அது எதுக்கு சிலை தரணும்? இல்ல அந்த கூண்டுக்கு மேலேயும் ஏறி தாவை காத்தோம். நம்ம தான் எது மேலே ஏறுவாங்க. ஏறுறவனுக்கு எதுனாங்க, அது காட்டுக்குள்ள இருக்கும்ல, அது ஏறும். எங்க அது தெரியுமா? நீங்க அந்த டெல்லியிலலாம் போனீங்கன்னா கேபிள் ஒயர்ல அதெல்லாம் பிடிச்சி போயின்னு இருப்பாங்க. அப்படியே யாரு கும்பலா வந்து போயின்னு இருப்பாங்க. சரி, அதுங்களுக்கு பிடிக்குது. கூண்டு வச்சு கேரட்லாம் வச்சு பொருளை வச்சு அப்புறம் பிடிச்சி கொண்டு போய் காட்டில் விடுவாங்க. ஏறுறவங்களுக்கு எதுன்னு தெரியும்னா ஜாலி தானே. இன்னும் கனத்த கேபிள் இருந்தா அதுலயே தூங்கின்னு இப்படியே இருப்பான். தலைவா அப்படின்ட்டு, என்னடா மேல பார்த்தா அப்படி நான் பேசு தலைவா, நான் தொங்கினுக்கிறேன் அப்படின்னு. இதுதான் நிலைமை. அவங்க வந்து அதுதான் சொல்றோம், அரசியல் படுத்தினா அவங்களுக்கு அரசியல் வரும். ரெண்டாவது அவங்க படிக்கணும், படிப்பு மற்ற விஷயங்கள் அவங்களை கொண்டு வந்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் பொறுப்பு வரும். நம்ம எந்த அரசியல் பண்ணணும், விஜய் ஏன் அரசியலுக்கு வரணும்னு அவனுக்கு புரியணும்னா, விஜய் ஏன் அரசியல் வரணும்னு விஜய்க்கு புரியணும். வரல, இவர் தான் எலைட் அரசியல்வாதியாச்சு. இவருக்கு எல்லாமே இதுதானே டெம்ப்ளேட். அஜித் குமாரை கொன்றீர்கள், சாரி சொன்னீர்கள், மற்றவர்கள் சொன்னீர்களா? சொல்லுங்க மிஸ்டர் மை டியர் சிஎம் சார். அவ்வளவுதான். ஏண்டா உயிரை போயிடுச்சுடா, அடிச்சு கொண்டாண்டா, ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் மகன் இல்லவே இல்லடா, சாரி சொல்றாருன்னா அவரே வந்து காலம் வச்ச மாதிரி சாரி சொல்றாரு, நம்ம திட்டுனுக்குறோம். நீ வந்து 18 குடும்பத்துக்கு சாரி சொல்றீங்க, என்னையா உன் நியாயம், என்னையா உன் அரசியல் அப்படின்னு கேட்டா, சாரிப்பா நான் அந்த விஷயத்துல மேலோட்டமா தான் பாக்குறேன். அதானே மேலோட்டமா பாக்குறதுனா, ஆக்சிடென்ட் ஆகுது, ஆக்சிடென்ட் ஆன குடும்பத்துக்கு அந்த ஆக்சிடென்ட் ஐயோ அம்மா வாயில வைக்கிறேன், நம்மளுக்கு வேடிக்கை பார்ப்போம், இல்லாட்டி 2 கமெண்ட் அடிப்போம். பைக்ல போகும்போது ஹெல்மெட் போட்டு போக வேண்டியதானே, சார் எப்படி செத்து கிடக்குறாரு அப்படின்னு. இன்னும் 2 பேரும் வீடியோ எடுத்துருப்போம். மாப்பிள்ள இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகிது, உனக்கு வீடியோ அனுப்புறேன் பாரு அப்படின்னுவான். மீடியாக்காரன் அவன் தனியா சுத்தி சுத்தி எடுத்துன்னு இருப்பான். இப்படிதானே ஒவ்வொருத்தர் பார்வையும் வேறுபடும்ல, அந்த மாதிரிதான் இது. இந்த புத்தி சொல்லிட்டு போறாங்களே அந்த எலைட்டு தான் இவரு. ரசிக்குதா
பசிக்குதா உனக்கு அப்படின்னுவான். ஏன்னா ஃபுல்லா சாப்பிட்டு வந்திருப்போம். அப்ப இவனுக்கு புளிச்சாப்பக்காரனுக்கு பசி எப்ப தெரியுமா? சேம் அதே இதுதான் இவர். இன்னைக்கு இவருக்கு மக்கள் பிரச்சனை எல்லாம் தெரியாது. இவர் என்ன தெரியும், தெரிஞ்சா கோவம் வந்துடும்ல. கோவம் வந்தா பேச்சு வரும். ஒரு பிரச்சனை நீங்க உங்களுக்கு தெரியுதுன்னா கோவம் வரும். தெரியல வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு அது மேல அவங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்க விரும்புவீங்க. என்னப்பா அது என்ன அது இந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த கவின் ஆணவ கொலை இது, அது என்ன இது, எல்லாம் டீட்டெயில் எடு பேசணும் அப்படின்னு. அப்புறம் அறிக்கை எழுதி கொண்டு வாங்க. இல்லை அவரே உட்காந்து அறிக்கை எழுதணும். இன்னைக்கு எந்த தலைவரும் அவங்களே உட்காந்து அறிக்கை எழுதுறது கிடையாது. அப்போ அறிக்கை எழுதுறது ஒரு டீம் இருக்கும். அது எழுதி கொண்டு வந்தால் அதை வாங்கி பார்த்து அதை கரெக்ஷன் போட்டு கரெக்டு அதை அனுப்புங்க அப்படின்னு. நீங்கள் வாங்கி படிச்சீங்கன்னா உங்கள் உள்ளுக்குள்ளே ஏறிக்கும். அப்போ நீங்கள் எங்கேயா பேசும்போது உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தில் இப்படி பேசணும், இப்படி பண்ணணும்னு. நீங்கள் எதுவுமே இல்லை, அந்த தலைவர் அறிக்கை வச்சா கீழே ஒரு கையெழுத்து போடுவீங்க, அவ்வளோதான். அப்போ அஜித்குமார் யார், எந்த மாவட்டம், எப்படி செத்தாங்க, என்ன சம்பவம் நடந்தது, ஏதாவது தெரியுமா? என்ன சம்பவம் நடந்ததுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கோவம் வருங்க. என்னையா அவன்ப்பா சாவி வாங்கிட்டு கொடுத்துக்கிறான், நகை காணும் அந்த அம்மா சொல்லுது, அதுக்காக எப்படியா கொண்டு போய் அடிப்பீங்க, 5 பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னா அது கோவம் வரும். அந்த சம்பவத்தை பற்றி தெரியலன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு மட்டும் சாரி சொன்னீங்களா, இவங்களுக்கும் சாரி சொல்லுங்கன்னு தான் சொல்லணும். இத்தனைக்கும் அந்த 11 குடும்பம் நைட்டு உட்காந்து விடிய அவங்க கதையை சொல்லிக்குது. இவர் என்னத்தை கேட்டாரோ தெரியல. ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்ப கதையை சொல்லி சார் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார், ஒண்ணுமே பண்ணல சார், கூட்டு போனாங்க சார், அடிச்சு கொண்டாங்க சார், அந்த பாடியை கூட இது பண்ண சார், புதைக்க தான் சார் எங்க எரிச்சாங்க சார்னா அந்த கோபம் உள்ளுக்குள்ள வரணும்ல. ஓகே, வரலையே, சாரி சொல்லுங்கள சொல்றீங்க நீங்க. ஆனா அந்த கூட்டத்துடைய மெயின் தீம் என்னது? சாரி வேண்டாம், நீதி வேண்டும். இவரு சாரி கேட்கிறாரு. அப்ப இவர் என்ன சொல்றது, எலைட்டு தானே இவரு. அதான் விஷயம். ஓகே சார், அது 4 மணி நேரம் அந்த பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினார்னு நினைக்கிறேன் சார். அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா திருச்சியில் நடந்த இந்த கிட்னி திருட்டை பற்றி விஜய் பேசியிருந்தாரு. அது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம்னு பார்க்கணுங்களா சார்? என்னென்ன பேசினாரு அதில்? அதை பற்றி கிட்னி திருட்டு இங்கே நடந்திருக்கு, அது இங்கே இருக்கிற எம்எல்ஏவே அதுக்கு காரணமாக இருக்காரு, இங்கே 2 அமைச்சர்கள் வேற இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எஃப்ஐஆர் போடல, நீதிமன்றம் தலையிட்டு சிபிஐ விசாரணை போயிருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீதிமன்றம் தலையிட வேண்டி இருக்குது. அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி அதோட சம்மந்தப்பட்டு இன்னைக்கு சுகாதாரத்துறை எப்படி இருக்கு, ஏதாவது கிட்னி திருட்டு எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்காரு, என்ன பண்றீங்க? இந்த எம்எல்ஏ பேர் கூட சொல்லல, கதிரவன்ற எம்எல்ஏ பேர் சொல்லல. அப்புறம் ஓகே, எல்லாத்தையும் மேலோட்டமா எனக்கு கேட்டியா பேசுனப்பா, கிட்னி திட்டு பத்தி பேசினேன். நான் பனச்சநல்லூர் எம்எல்ஏ அந்த மாதிரி பண்ணிக்கிறாரு சொன்னேன். அப்புறம் மின்சார கட்டணம் உயர்ந்ததுன்னு சொன்னேன். மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை சொன்னேன், கொடுத்துட்டு கேவலப்படுத்துறீங்கன்னு சொன்னேன். பஸ் சொன்னேன், ஓசி பஸ் சொல்றீங்கன்னு சொன்னேன். ஓகே, வேற சார் இன்னொன்னு சொல்றாரு, போன தடவை மாநாடுல நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லல விஜய்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நான் வந்தா இந்த தடவை கல்வி மருத்துவம் நான் வந்தான்னு சொன்னாரா? இல்ல இதுல நாங்க எப்படி பண்ணுவோம் அப்படி நான் வந்தான் இப்ப வரைக்கும் வர மாட்டேங்குது, வரல. நான் முதல்வர் ஆனாலும் வரவே மாட்டேங்குது. நாங்க வந்தா இந்த மாதிரி நோ காம்ப்ரமைஸ் பார்க்கத்தானே போறோம் ஆட்டத்தை. இதோட பெருசா பேசினவங்களாம் என்ன காம்ப்ரமைஸ். இங்க சாதாரண விஷயங்களையும் நீங்க இது பண்ண முடியல, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்க. இல்லைன்னா நோ காம்ப்ரமைஸ். நோ காம்ப்ரமைஸ்க்கு அர்த்தம் என்ன சார்? அவர் சமரசம் இல்லாம இருப்பாராம். ஒரு பெரிய பணக்காரன், இவர் கட்சிக்காரன்னு ஒரு காரை ஏற்றி கொண்டானா முதல்ல அவனை பிடிச்சி உள்ள போடு. அவங்க அப்பா வந்து நம்ம கட்சிக்கார தாங்க வந்து நின்று பேசினானா அவர் உள்ள போட்டு 4 அறை ஓடு, யார் ஆட்சியில்னா வந்து பண்ற அப்படின்றது. மணல் இது பண்றாங்களா, யாரு நான் மணல் திட்டு பத்தி நியூஸ் வந்திருக்கு. இந்த நோ காம்ப்ரமைஸுக்கு முன்னாடி அதை பத்தி தெரியணும்னா அந்த ரிப்போர்ட் வரும்ல, அந்த ரிப்போர்ட்டை படிக்கணும்ல. இவர்தான் சிங்கமாச்சா, உளவுத்துறை அதிகாரி அவரை போய் பார்க்க முடியாது. அதுக்கே நம்ம புஷி தான் அனுமதி கொடுக்கணும். புஷி தான் எல்லாத்தையும் இருப்பாரு அப்படி நின்று. இந்த வடிவேல் வந்து நிற்பான சந்திரமுகில விஜய் ரஜினிகாந்த் முன்னாடி அந்த மாதிரி தான் இப்படி நிற்பாரு. என்ன உளவுத்துறை அதிகாரிங்க, என்ன ரிப்போர்ட் கொடுக்கணுங்க, டெய்லி ரிப்போர்ட்டு. பேப்பர் தான் படிக்க மாட்டேங்கிறாரு, இந்த ரிப்போர்ட்டாவது பார்க்கட்டும். அதெல்லாம் இல்லை, தலைவர் வந்து எல்லாம் அவர் தான் முடிப்பேன் கொடு அப்படின்னு வாங்கி கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் தெரிஞ்சாதானே மணல் கொள்ளை நடக்குது, யார் பண்ணுறா, நம்ம கட்சிக்காரன தலைவரை அப்படின்னா கூப்பிடுவாங்க. அவனை கட்டு, அந்த தூணில் கட்டு, அட்டி 4 அட்டி என்ன நினச்சிட்டு இருக்க, எப்படிப்பட்ட கட்சி இது பண்ற அப்படி அந்த மாதிரியா? நோ காம்ப்ரமைஸ். முதல்ல தமிழக அரசியல்ல எத்தனை துறைகள் இருக்குது, என்னென்ன துறை எது கீழே வருது, ஏதாவது தெரியும். இந்த கிட்னி திருட்டு பத்தி பேசினா நீங்க சுகாதாரத்துறை அமைச்சரை பத்தி பேசணும், எங்க பேசினாங்க?
சார் இன்னொன்னு அந்த நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்றாரு. அவரால் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலோ 7 ஸ்டார் ஹோட்டல் அது இல்லன்றதே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியல. இவர் எப்படி சார் நோ காம்ப்ரமைஸ் மக்களிடையே வந்து அமல்படுத்துவாரு? அதுதான் டெம்ப்ளேட் வேர்டு. நான் பண்ணேன், எழுதி கொடுத்தா படிச்சேன். நான் கூட இலவசமா தருவேன்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன் சார். மருத்துவம், மின்சாரம் இலவசமா சொன்னாரா? அப்படி சொல்லுவாருன்னு நினைச்சேன். நோ காம்ப்ரமைஸ் முடிச்சுட்டு போயிட்டாரு. அதுலயும் நோ காம்ப்ரமைஸ். ஏன்னா அதுலலாம் கிட்டத்தட்ட திராவிட கட்சிகள் ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதுனால அதுல என்ன சொல்றதுன்னு தெரியல. இவருக்கு எதுவுமே தெரியாது, இவர் கூட இருக்கவங்களுக்கும் எதுவும் தெரியாது. அப்புறம் யார் தான் சொல்லி தந்து இதெல்லாம் பேசுங்க இப்படி பேசுங்கன்னு சொல்றது? ஓகே, அப்ப என்ன பண்றது? ஜான் ஆரோக்கியசாமி அப்படியே சுத்தினே இருப்பாப்ல, அப்படி நீலாங்கரையில இருந்து வெளியில வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. நீ என்னங்க இல்ல கொஞ்சம் ஒரு அறிக்கை எழுதணும், ஏதாவது தெரியுமா அப்படின்னாரு. சொல்லு. இல்லைங்க சரி போங்க. அப்படியே அப்படியே தேடுவாரு. அப்புறம் அப்படியே கோடம்பாக்கம் சைடு வருவாரு. ஐயா வணக்கம், அண்ணா இங்க சுத்தி நிற்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு அறிக்கை எழுதணும். இந்த போங்க அவர் போங்க. அவர் தான் அந்த கத்தி படம் வந்தப்பெல்லாம் அவருக்கு எழுதி கொடுத்தாப்புல, நல்லா எழுதி அவர்கிட்ட போயிட்டு எப்பா இது இப்படியே இருக்கணும், அதோட சேர்த்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயம்லாம் பேப்பர்லாம் கொண்டு வந்துக்கிறேன், 1 வாரம் பேப்பர் வச்சுக்கோ, அந்த 1 வாரம் பேப்பர்ல இருந்து எடுத்து போட்டு அங்கங்க சேர்த்துக்கோ. எதுவும் அப்படியே லிங்க் ஆகாத மாதிரி இருக்கு தெரியக்கூடாது, அப்படியே லிங்க் ஆகணும். அப்படியே போட்டு ஒரு அறிக்கை எழுதி கொடு. அவன் தலைவர ரெடி. அவ்வளோ பெருசாகுது, அடுத்த சனிக்கிழமை மண்படம் பண்ண முடியுமா தலைவர? பண்ணிடலாம் தலைவர் அப்படின்னா கையில வச்சுட்டு பேசுங்க, இப்பெல்லாம் பிரச்சனையே இல்லை, எல்லாரும் தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இல்ல குறிப்பா வச்சுட்டு பேச தப்பு இல்லை, ஆனா குறிப்பா பேசணும் இல்லையே சார். இது அவர் சொன்னது எல்லாமே ஒரு அடிப்படை பிரச்சனை, நாளுதோறும் மக்களுக்கு நடக்கிற பிரச்சனை, அதையே குறிப்பு வச்சு எப்படி சார் பேசுறாங்க? இதுதான் நான் எலைட்டுன்றேன். நான் சொல்றது புரியுதா? நீங்க டெய்லி பேப்பர் டெய்லி விஷயங்களை படிச்சுக்கிட்டு டெய்லி சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசிக்கிட்டு படிச்சுக்கிட்டு நீங்க நினைச்சா டக் டக்குன்னு லிங்க் எடுக்க முடியும். ஒரு மாவட்ட எஸ்பிகிட்ட போட்டு எஸ்பிக்கு ஃபோன் போடுங்க, விஜய் பேசுறான்னு சொல்லுங்க அப்படின்னா எஸ்பி முடியாது நான் சொல்லுவாரு, சார் நான் உங்களோட ரசிகன் சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சரி 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 நல்ல விஷயங்க, இந்த மாதிரி நான் வந்து இந்த விஷயத்துக்காக கூப்பிட்டேன், இது என்னங்க? இல்லை சார் நான் பார்த்துறேன் சார், ரைட்டுங்க. எவ்வளோ விஷயம் பண்ணலாம, எவ்வளோ விஷயங்களை நீங்க கேட்டு வாங்க, நீங்க அப்டேட்டா ஏத்திக்கிட்டே இருக்கலாமே, அதுக்கு குறிப்பே தேவையில்லையே, அப்படியே ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க தான் இப்ப இந்த சிங்கம் கூட்டுக்குள்ள போயிடுச்சு வச்சுங்க, இன்னைக்கு போயிடுச்சா அதோட அவ்வளவுதான். சரி, இனி 3 மாவட்டம்னா சாத்தியமா சார்? இன்னைக்கே சாத்தியமான்னு கேளுங்க. இன்னைக்கே சாத்தியம் இல்லைன்றதால அதான் அன்னைக்கே சொன்னேன், இவருக்கு அதெல்லாம் சாத்தியமே இல்லை, சும்மா அதை விட்டுட்டு இருப்பாங்க. சரி 15 சாட்டர்டே 39 மாவட்டம், 38 மாவட்டம், 38 மாவட்டத்துல 234 தொகுதி. எங்க என்ன பேசுவீங்க, என்ன ரீச் பண்ணுவீங்க? அதுக்கேற்ற பலம் தான் இவங்களுக்கும் கிடைக்கும். ஓகே சார், முக்கியமா இன்னைக்கு எல்லாம் எதிர்பார்த்து என்னன்னா, இன்னைக்காவது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாரான்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பத்திரிகையாளரும் கூட்டு போயிட்டு மைக்க வச்சாங்க. பத்திரிகையாளர் பார்த்து என்ன பண்ணாரு, 1 ஸ்டெப் ஃபார்வர்டு. இவரு நாளா பார்க்க மாட்டாரு, இன்னைக்கு எப்படி பார்த்துட்டு போனாரு. அவ்வளவுதான். ஏர்போர்ட்ல இறங்குறிய கூப்பிடுறாங்கல்ல, 5 நிமிஷம் பேசிட்டு போய. இந்த பயணம் தாவேக்காவுடைய வெற்றி பயணத்துடைய முதல் படி. கேள்வி கூட பதில் சொல்லுங்க. இன்னைக்கு அடிக்கிற அடி தேர்தலில் அதோடைய பலம் தெரியும். கண்டிப்பா அதானே சொல்லிட்டு போயினாரு. சார் 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 நான் போறேன், அவ்வளவுதான் சார். அந்த பஸ்ல திரிசா போயினாரு, நம்மளால அதானே கேட்பான். அடுத்தது சார் இந்த திரிசா போட வந்து அந்த பஸ்ஸா சார் அப்படின்னு கேட்பான். நீ ஏன் பஸ் சொல்ற? போயினாரு, முடிஞ்சிச்சு. என்ன சொல்லணுமோ அது சொல்லுங்க, கொஞ்சம் இருங்க அப்படின்னா பேச அப்படின்னு பேச விடுவாங்க. ஃபுல்லா பேசுங்க, ஆனா பேசுறதுக்கு சப்ஜெக்ட் வேணும்ல, அதனால அவ்வளவுதான். போட்டாங்க சார் மைக்க, இவரு ஜன்னல சாத்திட்டாரு சார். ஆமா, மைக்குனால அலர்ஜி இல்லை அவருக்கு, அதனால அப்படி சாத்திட்டாரு. தொண்டனா மைக்கா, அதனாலதான் அந்த மைக் ரிப்பேர் பண்ண ஆயிடுச்சோம் சார். அதனாலதான் பேச எடுத்த மைக் ரிப்பேர் ஆயிடுச்சோம் இருக்கும். மைக்கை கோச்சிக்கிச்சு, பேட்டா கதவா முடுற நான் பண்றேன் பாரு. தொண்டன்னா வேலா ஓப்பன், மைக்கா க்ளோஸ், மாலையா ஓப்பன், சட்டையா ஓப்பன், ட்ரெஸ்ஸா ஓப்பன். என்ன கொடுத்தாங்களா இன்னைக்கு? திருப்பூர் அவர் கொடுத்துட்டாரு ரசிகர்களுக்கு, திருப்பூர் ரசிகர்கள் கொடுத்துட்டாரு சார். இவன் சட்டையை அவன் அவன்கிட்ட கொடுத்துட்டான், அவன் அப்புறமா அடிச்சு கொடுவான். நான் தலைவர்கிட்ட கொடுத்தேன், ஓண்ட கொடுத்தா வாங்கி போயிடுயா. பெரிய பெரிய கூத்துக்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே சார், இந்த கூட்டம் பேசி முடிச்சதும் விஜய் உள்ள போனதும் கூட்டம் எல்லாமே கலைஞ்சிருச்சு. ஆமா, அவன் பார்க்க தானே வந்தான். கொஞ்சம் பேர் மரத்துல இதெல்லாம் இறங்கினாங்களா பார்க்கலையா? அப்படியே தலைகீழ அப்படியே இறங்கினாங்க. அதெல்லாம் நடக்கும். அவங்க வரதே பார்க்கறதா. ஒரு அம்மா அழுதுச்சு இல்லை, ஐயோ பார்த்துட்டேன். அப்ப சினிமாவில் பார்த்தது வேற ஆளா, நேரில் பார்த்துட்டாங்க. அவ்வளவுதான் அவங்க லெவல், அவங்க நாலேஜ் லெவல் அவ்வளவுதான்.
அவங்க ஜென்மம் சாபல்யம் அடைந்து விட்டது. அவ்வளவுதான். ஓகே சார். சார் அடுத்தடுத்து சுற்றுப்பயணங்கள் எப்படி இருக்கும்? இல்லை அதுக்கப்புறமா போயிருக்காரு வண்டி ஓட்டும் போது முன்னாடி பைலட் மாதிரி போறானுங்க, அப்படி திரும்பி பார்த்துங்க அந்த கேமரா எடுத்துக்கணும், மாப்பிள்ள ஃபுல்லா எடுத்துக்கிறேன்டா அப்படி எடுத்துட்டு வரானுங்க. எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க இறங்கி அங்க என்ன பேச போறான்னு தெரியல. இனிமேல் தான் அது எப்போ போய் சேர்ந்து பெரம்பலூர்ல எப்போ பேச 3 மாவட்டம் இன்னைக்கு முடிச்சிருவாருங்களா சார்? 2 மாவட்டம் முடிப்பாரு. 6 மணிக்கு மேல வண்டி ஓடாதுல்ல. 6 மணிக்கு மேல ஓடாது. வண்டி பெரிய பஸ், இன்னும் 2 மணி நேரம் மேல ஆகும். ஆமா. அப்ப அதுக்கப்புறம் அந்த பஸ் ஓடணும்ல 6 மணிக்கு மேல. ஏன்னா நீங்க முன்னாடி எல்லாம் அந்த கிளாஸ் எல்லாம் டார்க் கிளாஸ் போட்டுக்கிறீங்க, கஷ்டம். அதனால அவர் வந்துருவாரு. அங்க மட்டும் அவருக்கு ரூம் கிடைக்குமான்னு தெரியல. ஓகேங்க சார். பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காணொலிக்கும் நன்றி சார்.